நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 2 வார காலமாகவே மழையின் தாக்கம் என்பது தொடர்ந்து இருந்து வந்தது. குறிப்பாக நேற்றைய தினம் காலை முதல் மாலை வரை இது மழை என்பது அதிக அளவில் பெய்த நிலையில், அ ம ம இது நள்ளிரவிலிருந்து மழை நின்று சூறைக்காற்றானது வீசி வருகிறது. நேற்று நள்ளிரவு முதலே பலத்த காற்று வீசி வருவதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை என்பது முழுவதுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் சில இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்தும் அங்கங்கே மரங்கள் விழுந்ததனால் பாதிப்புகளும் ஏற்பட்டு வருகிறது. இன்று காலை உதகையிலிருந்து மேற்கு ஊட்டிக்கு செல்லக்கூடிய சாலையில் 2 ராட்சத மரங்கள் விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் அதனை தீயணைப்புத் துறையினர் வெட்டி அகற்றினர். இந்த நிலையில்தான் தற்போது உதகை படகு இல்லம் பகுதியில் இருக்கக்கூடிய அதாவது ஹனிமூன் படகு இல்லத்தில் தற்போது 2 ராட்சத மரங்கள் வேரோடு சாய்ந்து அந்த படகு இல்லத்தின் கட்டிடத்தின் மீது விழுந்திருக்கிறது. இதன் காரணமாக அந்த படகு இல்லத்தின் மேற்கூரை பகுதி முழுவதுமாக சேதமடைந்திருக்கிறது. அது நடந்து செல்லக்கூடிய வழி மற்றும் படகு நிறுத்தக்கூடிய இடம் என அந்த பகுதி முழுவதுமே சேதமடைந்திருக்கிறது. அந்த மரங்கள் விழுந்த சமயத்தில் பொதுமக்களோ சுற்றுலா பயணிகளோ யாரும் இல்லாத காரணத்தால் பெரும் அசம்பாவிதம் என்பது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த மரம் விழுந்ததன் காரணமாக தற்போது படகுலமானது மூடப்பட்டிருக்கிறது. அதாவது பிரதான படகுலம் என்பது ஒரு புறம் எந்த பாதிப்பும் இல்லாமல் படகு சேவை என்பது தொடர்ந்து நடைபெற்று வந்தாலும், இந்த ஹனிமூன் படகுலம் என்பது மற்றொரு புறம் புது தம்பதிகளுக்காக இயக்கப்பட்டு வந்தது. அந்த படகுலத்தில் தான் தற்போது இந்த 2 ராட்சத மரங்கள் விழுந்து பலத்த சேதமடைந்திருக்கிறது. அந்த மரங்கள் வெட்டி அகற்றப்பட்ட பின்னர் தான் மீண்டும் அந்த படகுல சீரமைப்பு பணிகள் முடிந்து மீண்டும் 1 வார காலம் அல்லது 10 நாட்கள் பின்னர் தான் அந்த படகுலம் மீண்டும் செயல்பாட்டுக்கு வரும் என சுற்றுலாத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போதைய நிலையை பொறுத்தவரையில் அந்த படகுலம் மூடப்பட்டிருக்கிறது. சுற்றுலா பயணிகள் யாரும் அனுமதிக்கப்படாமல் தற்போது திருப்பி அனுப்பப்பட்டு வருகின்றனர்.